இந்த யோக பயிற்சி அந்த அடிப்படையை விட்டுட்டு வேற எங்கேயோ போகாமல் அது சரியான முறையில் இருக்கணுன்றதுக்காக பலவிதமான கருவி நாம் உருவாக்கி வச்சுருக்குறோம். இதுக்கெல்லாம் டெம்ப்ளேட்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நாம் ஆரம்பித்து 31 வருஷம் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் ஒருத்தர் கூட ஈசா யோகாவில் சொல்லிக் கொடுக்குற பயிற்சி எங்கேயோ போய் தானாக சொல்லிக் கொடுத்து ஏதோ அசிங்கம் பண்ணி இப்படி நடக்கலை. இது வரைக்கும் 31 வருஷத்து வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. என்னத்துக்குன்னா நாம் உள்ளுக்குள்ளே ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். பேசிக் டீச்சர்ஸு பிரம்மச்சரிஸ் வருஷக்கணக்கில் ட்ரெயின் பண்ணுறோம். சும்மா ஒரு நாள் 2 நாள் ட்ரெயின் பண்ணல. இந்த ஒரு நாளில் இல்லை 3 நாளில் சொல்லிக் கொடுக்குற பயிற்சி இப்போ நான் ஒருத்தர் கூட உட்காந்தாலும் 15,000 பேர் கூட உட்காந்தாலும் அவருடைய அனுபவத்தில் எனக்கு கூட தனியாக உட்காந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் உருவாக்கப்படுது. என்னத்துக்குன்னு இனிஷியேஷன் இருந்தான். நேற்று நடந்த பயிற்சியில் இனிஷியேஷன் கிடையாது. அதனால் இந்த எண்ணம் உங்களுக்கு கட்டாயமாக வரும். இது என்னன்னா, நேற்று நீங்கள் கற்றுருக்கிற இது யோகா இல்லை, இது உபயோக. அப்படின்னா சப்யோகா, உபயோகமான சில பயிற்சி. இப்போ நீங்கள் எங்கே போனாலும் ஒரு ஜிம்னாசியமுக்கு போனாலும் இப்படி பண்ணிக்குவீங்க, ஒரு ஏரோபிக்ஸ் போனாலும் பண்ணிக்குவீங்க. இல்லை எது தெரியல காலையில் எழுந்துட்டு நீங்கள் ஏதோ பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடல் உடஞ்சி போயிடுமா? இல்லை. இது அதில் கொஞ்சம் முறைப்படியாக இருக்கிற பயிற்சி. இது யோகான்னு சொல்ல முடியாது. இது உபயோக. உபயோகான்றதே ஒரு தனியாக ஒரு விங்கி இருக்குது யோகாவில். யோகத்தில் ஒரு தனியாக ஒரு பிரிவு இருக்குது உபயோகான். அப்படின்னா சப் யோகா. அது கொஞ்சம் லேசாக சொல்லிக் கொடுக்க முடியும். அதில் இதில் தப்பு பண்ணிங்கன்னா ஒன்றும் தப்பு நடக்காது உங்களுக்கு. என்னதுக்குன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸு. இதில் கொஞ்சம் ஆன்மீகத்தன்மை இருக்குது, ஆனால் ரொம்ப கொஞ்சம். இது எதுக்கு இந்த மாதிரி பயிற்சி இப்போ உருவாக்கி இருக்கிறதுன்னா, சாமானியமான ஜனத்தொகை ஒரு சீரியஸாக யோகா கற்றுக்கிற நிலையில் இப்போ இல்லை. அவர் கொஞ்ச நாள் உபயோகம் பண்ணாங்கன்னா அது அவருக்கு உபயோகமாக தெரிஞ்ச அவர் என்ன பண்ணுவாங்க, அடுத்தபடி ஏறணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போது யோகா அவருக்கு. ஆமாம், அது வேறு மாதிரி நடத்துவோம். அதனால அந்த அபாயம் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த பெரிய ப்ரோக்ராமில் வந்து உட்காந்திங்கன்னா 1000 பேர் இருந்தாலும் 10,000 15,000 பேர் இருந்தாலும் கண்ணு மூடி உட்காந்தாங்கன்னா அவருடைய அனுபவத்தில் அவருக்கு தனியாக சொன்ன மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. ஆமாம், அந்த சக்தி இல்லைன்னா அப்படி உட்கார மாட்டோம். அவர்னால அவருடைய உணர்வில் அவருக்காகவே கிளாஸ் நடத்த மாதிரி தான் எல்லாமே. அவருடைய உணர்வில் மித்தவங்க 15,000 பேர் இங்கே இருக்கிறாங்கன்றது கவனமே அவருக்கு இருக்காது. இனிஷியேஷன் இருந்தால். இனிஷியேஷன் இல்லைன்னா நாம் அப்படி யோகா சொல்லிக் கொடுக்க மாட்டோம். வெறும் உபயோகம்தான்.